அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான வீடியோ பதிவு தான். வருஷ தொடக்கத்துல நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம், அதே வருஷ முடிவுல பண்ணும் போதும் இன்னும் சந்தோஷமா இருக்கும். எப்பவுமே பாத்தீங்கன்னா வருஷம் தொடக்கும் போது நாங்க போவோம். ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா வருஷத்துல 2-3 தடவை போயிட மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுல அந்த குலதெய்வத்தோட அருள் இருக்குன்னு நாங்க நினைச்சுக்கிறோம். இந்த குலதெய்வ கோவில் பத்தி தான் நான் சொல்ல போறேன். எங்க குலதெய்வ கோவிலுக்கு இந்த கார்த்திகை மாசம் நாங்க போனது கிடையாது. ஆனா இந்த தடவை போறதுக்கான சூழ்நிலை அமைச்சு கொடுத்ததுக்கு அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது என்னென்ன எடுத்துட்டு போகணும், குலதெய்வ பிடிமண்ணு, குலதெய்வ பானை, இது எல்லாத்த பத்தி நான் சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம எங்க குலதெய்வ கோயிலுக்கு ஏன் இந்த மாசத்துல போனோம், என்ன காரணத்துக்காக போனோம் அப்படிங்கிறதையும் சொல்ல போறேன். உங்களுக்கு இத குலதெய்வத்தோட அருள் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா நான் நிறைய கோயிலுக்கு நான் போறேன், எனக்கு நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு நம்ம நினைச்சாலுமே நீங்க எந்த கோயிலுக்கு போகணும்னாலுமே அதுக்கு குலதெய்வத்தோட பர்மிஷன் இருந்தா மட்டும்தான் போக முடியும். நீங்க நல்லா எல்லா கோயிலுக்கும் போறீங்க, பூஜை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு குலதெய்வத்தோட அருள் இருக்கிறதுனால உங்க கூடவே குலதெய்வம் இருக்காருங்கிறதா அர்த்தம். ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யும் போது தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு திருமண தடை இருக்கு, ஒரு குழந்தை பேர்ல தடை இருக்கு, குழந்தை தரிச்சு அது அடிக்கடி கலைஞ்சு போகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு வீடு கட்டுறது எலும்பாம அப்படியே பாதியில நிக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். அதனால குலதெய்வத்தை நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போய் பார்க்கணும், அதுவும் குடும்பமா போய் பார்க்கணும். அதுவும் அங்காளி பங்காளிகளோட சேர்ந்து பாக்குறதுங்கிறது தான் குலதெய்வத்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது இந்த காலகட்டத்துல எல்லாருக்கும் அது சாத்தியமாங்கிறது தெரியாது. அட்லீஸ்ட் நாங்க எல்லாம் சேர்ந்து வரணும்னு நம்ம வேண்டிக்கலாம். வேண்டிக்கிறது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா எங்களுக்கும் நடந்திருக்கு. எல்லாரும் சேர்ந்து போய் இந்த தை மாசம் சித்திரை மாசம்லாம் கும்பிட்டோம், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி நமக்கு பிடிக்கலையோ அவங்கவுங்க வீட்டுல சில பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கும் போது எல்லாரும் கூப்பிட்டா கண்டிப்பா வருவாங்க. ஒருத்தர் எடுத்து நம்ம வீட்டுல சொல்லணும், இந்த மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு போலாம் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் உட்காந்து பேசி கூட்டிட்டு போகும்போது அதுல ஒரு சில நன்மைகள் நடக்கும். எல்லாரும் ஒத்துமையா போறதுங்கிறதா அந்த குலதெய்வம் விரும்பும். இதான் குலதெய்வத்தோட அந்த அன்புங்கிறது. ஏன்னா குலதெய்வங்கிறது அது ஒரு சாமி இல்ல, நம்மளா வீட்டுல ஒருத்தரா இருக்கிற அந்த நம்ம முன்னோர்கள் தான் அங்க இருக்காங்க. அந்த மண்ணை போய் மிதிக்கும் போது நம்ம எல்லாரும் சேர்ந்து போனாதான் நம்ம பிள்ளைகள்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. அப்படிப்பட்ட இந்த குலதெய்வத்தோட மகிமையை பற்றி தான் நான் சொல்ல போறேன். கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம பிளேலிஸ்ட்ல ஆன்மீகம்ங்கிற பிளேலிஸ்ட்ல குலதெய்வ பானையை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆடி 28க்கு என்னோட குலதெய்வ பானை நான் எப்படி நான் செய்வேன், அதை எப்படி நான் விளக்கு ஏற்றுவேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும். நான் எந்த விளக்கு நிலைவாசல்ல ஏற்றின விளக்குக்கு அப்புறம் முதல்ல ஏத்துறது பாத்தீங்கன்னா குலதெய்வ விளக்கு தான். நிலைவாசலையும் பாத்தீங்கன்னா குலதெய்வத்தோட நேம சொல்லி அவரோட பெயரை சொல்லிதான் நான் விளக்கு ஏற்றுவேன். அதே மாதிரி உள்ள குலதெய்வ பானையில முடிச்சுட்டு விளக்கு ஏற்றிட்டதுக்கு அப்புறம் தான் நான் மற்ற விளக்குகளை ஏற்றுவேன். இது மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு தடைகள்லாம் கொஞ்சமா விலகி நல்லாதான் இருக்கேன். அதனால உங்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா நீங்க செய்யலாம். அப்படி இல்லைன்னா டெய்லி ஒரு விளக்கு அகல் விளக்கு மட்டும் ஏற்றி குலதெய்வத்தை கையெடுத்து கும்பிடுங்க. குலதெய்வத்துக்காக ஒரு விளக்கு வீட்டுல ஏற்ற ஆரம்பிச்சு பாருங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னாலே நம்ம முக்கியமா வாங்கிட்டு போற வேண்டிய பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்டுல முதல் நாளே வாங்கி வச்சுக்கணும். பச்சரிசி, வெல்லம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருந்தே எடுத்துட்டு போகலாம். ஏற்கனவே இருக்கு அப்படின்னா அந்த வெல்லமே நம்ம எடுத்துட்டு போகலாம். அப்படி இல்லை புதுசா நம்ம வாங்கணும் அப்படின்னா முத நாளே பாத்தீங்கன்னா எல்லாமே வாங்கி வச்சுக்கணும். போற வழியில நம்ம நிறுத்தி எதையுமே வாங்குற மாதிரி இருக்கக்கூடாது. பூ கொண்டு முத நாளே வாங்கி, இப்ப எல்லார் வீட்டுமே ஃப்ரிட்ஜ் இருக்கு, அதனால வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது புதுசா ஒரு மண் அகல் எடுத்துட்டு போங்க. அந்த மண் அகல்ல சிகப்பு திரையில நீங்க விளக்கு ஏத்துறீங்கன்னா இன்னுமே நல்லது. குலதெய்வத்துக்கு நம்ம சிகப்பு திரையில ஏத்தலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் விபூதி, மஞ்சள், குங்குமம் வாங்குறேன். ஏன்னா எங்களோட குலதெய்வம் பாத்தீங்கன்னா ஆண் பெண் 2 பேருமே இருப்பாங்க. அதனால விபூதியும் வாங்கியிருக்கேன், மஞ்சள் குங்குமம் 2மே வாங்கியிருக்கேன். பூக்கள், மாலை இதெல்லாம் வாங்கிட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் கண்டிப்பா வாங்கிட்டு அங்க வச்சு நீங்க வீட்டுல எடுத்து வைங்க. இது குலதெய்வ உண்டியல் நான் ஏற்கனவே காட்டியிருக்கேன். இந்த குலதெய்வ உண்டியல்ல இருந்து நான் எவ்வளவு சேமிக்கிறனோ அந்த சேமிச்ச அந்த அமௌண்ட்டை அப்படியே நான் எடுத்துட்டு போவேன். எண்ண மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். ஆளுக்கு ஒரு பிடி காணிக்கை போடுவோம். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் கிளம்பியாச்சு. இப்ப எங்க போறோம் அப்படின்னா எங்க மாமியார் வீடு பக்கத்துலதான் இருக்கு. அங்க போயிட்டு மாமனார், மாமியார், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாத்தனார் பிள்ளைங்க, அப்ப அவங்க எல்லாம் கூப்பிட்டுட்டு கிளம்ப போறோம். ஃபர்ஸ்ட் இரட்டை பிள்ளையார் எங்க மாமியார் தெருவில் இருப்பாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த பிள்ளையார். இவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்கள வணங்கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க போற வழியில ஒரு ஹோட்டல்ல தான் பாத்தீங்கன்னா சாப்பிட்டோம். அங்க பாத்தீங்கன்னா அன்னபூரணி செலவு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி மூலிகை தண்ணி கொடுத்தாங்க அந்த ஹோட்டல்ல, ரொம்பவே நல்லா இருந்தது. அதே மாதிரி எங்க போனாலுமே நான் விரும்புறது இட்லி தான். ஏன்னா அது சிம்பிளாவும் இருக்கும், நமக்கு வயிறு நல்லா கொஞ்சம் இதா ஃப்ரீயா இருக்க மாதிரி இருக்கும். அதனால வெளியே போனா இட்லி தான் நமக்கு ஃபேவரட் வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும்.
அதுக்கப்புறம் போற வழிலாம் பாத்தீங்கன்னா நல்ல வெயில், அங்க வந்து மலை சுத்தி இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் அடிச்சாலுமே அந்த கூலிங்கா தான் இருந்தது. போற வழிலாம் ரொம்ப பசுமையாவும் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க. அது வந்து கிராமத்துக்குள்ளதான் இருக்கு இந்த குலதெய்வம் கோயில். அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து இந்த பச்சைமலை அடிவாரம்னு சொல்லுவாங்க, அந்த அடிவாரத்துக்கிட்ட தான் இருக்காங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த கோயிலுக்கு போறதுக்கான அந்த ஒரு விஷயம் வந்து நல்லபடியா தடங்கள் இல்லாம போகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டோம். அதே மாதிரி வந்து கிளம்பியாச்சு. இதுக்கு எதுக்காக நாங்க வந்து இந்த கோவிலுக்கு வந்து நாங்க போறோம் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா யாருக்காவது வந்து ரொம்ப உடம்பு சரியாம இருக்கு, ரொம்ப வந்து முடியாம இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக நம்ம முதல்ல வேண்டது யாருன்னா குலதெய்வத்தை தான் நம்ம வேண்டணும். அவங்க கிட்ட நான் வந்து உன்னை வந்து பாக்குறேன்ப்பா, எப்படியாவது என்னை வந்து சரி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி வேண்டுவோம். எங்க வீட்டுல வந்து மாமனாருக்கும் மாமியாருக்கும் உடம்பு சரியாம இருந்தது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து அவதிப்பட்டாங்க இந்த மழை நேரத்துல. ஸோ வந்து பாத்தீங்கன்னா உடம்புல வந்து எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, சீக்கிரமா சரியாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி இருந்தோம். நானும் என் வீட்டுக்காரும் வேண்டி இருந்தோம் கூட்டிட்டு வரோம் அப்படின்னு. அதனால சரியானதுக்கு அப்புறம் நாங்க வந்து அங்க குலதெய்வம் கோயிலுக்கு வந்து கூட்டிட்டு போறதா வந்து பிளான் பண்ணி கூட்டிட்டு போயிட்டோம். ரொம்ப வந்து சந்தோஷமாவும் நிம்மதியாவும் போய் சாமி கும்பிட்டோம். ரொம்ப வந்து திருப்தியா இருந்தது. அங்க வந்து பாத்தீங்கன்னா நவகிரகம் இருக்கு, நவகிரகத்துக்கும் வந்து விளக்கெல்லாம் போட்டோம். புதுசா வந்து கட்டியிருந்தாங்க போன திருவிழாவுக்கு நவகிரகம்லாம். அதுக்கப்புறம் இந்த ஆலமரம் வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரோட வயசு, அதாவது அதுக்கு முன்னாடியே இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அவருக்கே வந்து 37 வயசு இருக்கும். அந்த அவ்வளவு வருஷமா இந்த மரம் வந்து இருக்கு. ரொம்ப வந்து நல்ல ஒரு அகண்ட ஒரு உயரமான ஒரு மரம். இதுதான் வந்து எங்களோட குலதெய்வம் கோயில் கோபுரம். இந்த கோபுரத்தை வந்து தரிசனம் பண்ணிட்டு உள்ள போய் கால் கழுவிட்டு நல்லபடியா வந்து நாங்க வந்து எங்க கடவுளை வந்து பார்த்துட்டோம். எங்க தாத்தாவை வந்து பார்த்தாச்சு. நல்லபடியா வந்து சந்தோஷமா வந்து சாமி கும்பிட்டோம். இவங்களோட ஆசீர்வாதம் இருக்கு அப்படிங்கிறத நானும் எங்க வீட்டுல எப்படி உணர்வோம் அப்படின்னா, அங்க போய் நின்று நல்லா வேண்டுவோம். வேண்டி அந்த கெவுனி சத்தம் கொடுக்கும். அந்த சத்தம் கொடுக்கும் போது எங்களுக்கு அவங்க வந்து எங்க கூட இருக்காங்க அப்படிங்கிறத திருப்தியா நாங்க வருவோம். எப்ப போனாலுமே அந்த கெவுளி சத்தத்தை கேட்காம நாங்க வரமாட்டோம். அவர் கையை பார்க்கும்போது நான் உன் கூட இருக்கேன், நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எப்பவுமே அவர் கையை வந்து நான் பிடிச்சிட்டு தான் வருவேன். ஒரு தடவை தொட்டுட்டு என் கூட நீ எப்பவும் இருக்கணும்னு சொல்லிட்டு வருவேன். இந்த தடவை அப்படி கும்பிடும் போது நான் வந்து என் சாரி வந்து நான் கிளம்பலான்னு திரும்பும் போது இந்த கம்பியில வந்து சாரி வந்து மாட்டிக்கிச்சு. இது வரைக்கும் அந்த மாதிரி ஆனதே இல்லை. ஆனா இந்த தடவை வந்து மாட்டிக்கிச்சு. அப்புறம் நின்று திரும்ப சாமி கும்பிட்டு நீ என் கூட இருக்கப்பா, எனக்கு அது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எனக்கு மெய் சிலுத்துருச்சு. அங்கேயே அவரை பார்த்து கண்ணீர் தான் வரும் எனக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அம்மாவும் தாத்தாவும் வந்து எங்களுக்கு நல்லபடியா வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க. அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுவும் எல்லாரும் சேர்ந்து போய் விளக்கு போட்டோம். நான் வந்து 3 அகல் விளக்கு எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் 3 பேருக்கும் வந்து ஏத்திட்டு சிகப்பு திரியில தான் வந்து விளக்கு வந்து ஏத்தினேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் பழம் எல்லாம் உடைச்சு மாலையெல்லாம் சாத்தி நல்லபடியா வந்து சாமி கும்பிட்டோம். ரொம்ப வந்து ஒரு பாரமே வந்து குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு இந்த வருஷம் வந்து நல்லபடியா தொடங்கணும் அப்படிங்கிறதையும் நாங்க வந்து வேண்டிக்கிட்டோம். அதே மாதிரி 2024ல சில சங்கடங்களும் வந்திருக்கு, சந்தோஷங்களும் வந்திருக்கு. அதுக்கு எல்லாமே நன்றி சொல்லிட்டு, சங்கடம் வரும்போது நீ எங்களை காப்பாத்து, சந்தோஷம் வரும்போது நீ எங்க கூட இருந்து எங்க கூட சேர்ந்து நீ சந்தோஷப்படுப்பா அப்படின்னு சொல்லி நல்லபடியா வந்து வேண்டிக்கிட்டு நாங்க எல்லாம் வந்து கிளம்பிட்டோம். இதுதான் வந்து நான் வச்சிருக்க குலதெய்வ பானை. அது மேல ஒரு அகல் விளக்கு வச்சிருப்பேன். இந்த பானையை பத்தி அந்த ஆன்மீகம்ங்கிற பிளேலிஸ்ட்ல வந்து கொடுத்திருப்பேன், கண்டிப்பா பாருங்க. அதே மாதிரி இந்த எலுமிச்சம்பழம் வந்து போன தடவை நான் போனப்ப வாங்கினது, அது அப்படியேதான் வச்சிருப்பேன். அது என்ன ஆனாலும் சரி அப்படியேதான் இருக்கும். அதுக்கப்புறம் அங்க போயிட்டு வேற எலுமிச்சம்பழம் மாத்தினாதான் நான் வந்து அதை மாத்தி வைப்பேன். அதே மாதிரி பிடிமண் வந்து கொஞ்சமா எடுத்துட்டு வருவேன் எப்பவுமே. அதை எடுத்துட்டு வந்து இந்த தடவை வந்து சில்வர்ல வச்சிருந்தேன் டப்பால. அதை எடுத்துட்டு நான் வந்து மண் சட்டிலே வந்து மாத்திட்டேன். அதை ஃபுல்லா அதுல கல்லு மண்ணு பூச்சி எதுனாலும் நான் பார்க்க மாட்டேன், அப்படியே எடுத்துட்டு வருவேன், வைப்பேன். அது மேல எலுமிச்சம்பழம் வச்சு மஞ்சள் குங்குமம் சந்தனம்லாம் வச்சு அதுக்கு மேல வந்து பூக்கள் போட்டு நான் வந்து அந்த பானைக்கு முன்னாடி இந்த மண்ணையும் வச்சு தினமும் வந்து வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவங்களை வந்து கும்பிட்டுட்டு தான் நான் வந்து வெளியவே போவேன். அந்த மாதிரி வந்து குலதெய்வ வழிபாடுங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க இருந்தாங்கன்னா நமக்கு எந்த ஒரு துன்புறுத்தலும் எந்த ஒரு கஷ்டமும் வராது. கஷ்டமே வந்தாலும் அவங்க பார்த்துக்குவாங்க, ரொம்ப பெருசாக்காம பார்த்துக்குவாங்க. அதனாலதான் குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நமக்கு இருக்கிற தடங்கள் எல்லாமே வந்து அகலணும், நமக்கு வந்து பண கஷ்டம் தீரணும், நம்ம மன கஷ்டம்லாம் தீரணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. உங்க வீட்லயும் வந்து நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். தைரியம் வரும். முக்கியமா எதுவுமே இல்லாட்டியுமே ஒரு துணிச்சல் இருக்கும், ஒரு தைரியம் இருக்கும். எதுவாக இருந்தாலும் எங்க குலதெய்வம் இருக்காருங்கிற ஒரு துணிச்சல் வரும். அதுவே நமக்கு போதும். நம்மளை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போனாலே போதும். நமக்கு வந்து கோடி கோடியா வந்து கொட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம கூட வந்து எப்பவும் குடும்பம் சந்தோஷமா நிம்மதியா இருந்தாலே போதும் அப்படிங்கிறதான் முக்கியம். இந்த மாதிரி நீங்களும் குலதெய்வ வழிபாடு செய்யறீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு செய்யறவங்க கண்டிப்பா இதுக்கு நல்லபடியா ஒரு கமெண்ட் பண்ணுங்க.
என் சேனலை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்குற உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். இந்த மாதிரி நீங்களும் வந்து குலதெய்வ வழிபாடு செஞ்சு நல்லபடியா இருக்கணும். உங்க குடும்பத்துக்கு அந்த குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இருக்கணும் நானும் வேண்டிக்கிறேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.